அண்மைச் செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நபர் சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் முகுந்தன். முகுந்தன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் அந்த கொடூர பாலியல் குற்றவாளி ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை ரயில் நிலையம் அருகே கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானது. அந்த தகவலின் பேரில் வெளியான அந்த சிறிது நேரத்தில் ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன்பாக அந்த சிறுமி சார்ந்த அந்த ஊர் பொதுமக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் அந்த காவல் நிலையம் முன்பாக கூடி அந்த கொடூர குற்றவாளியை உடனடியாக எங்கள் கண் முன்னால் காட்ட வேண்டும் என்று போலீசாரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர் கைது செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் ஏன் இன்னும் அவரை ஆரம்பாக்கம் காவல் நிலையம் அழைத்து வரவில்லை என்ற பல்வேறு கோரிக்கைகளோடு போலீசாரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையம் பெரும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞர் அந்த கொடூர பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்த்தப்பட்ட அன்று அந்த குற்றவாளி அணிந்திருந்த அதே டிஷர்ட், அதே அங்க அடையாளங்களோடு காணப்பட்டதாகவும் அவர் தற்போது அந்த சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. அப்படி இருக்கும்போது அவர் கைது செய்யப்பட்டார் என்ற தகவல் வெளியானது. ஏன் இன்னும் அவரை காவல் நிலையம் அழைத்து வரவில்லை என்ற பல்வேறு கோரிக்கையை முன்வைத்து தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காவல் நிலையம் முன்பாக கூடி போலீசாரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் இந்த ஆரம்பாக்கம் காவல் நிலையமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.